நீங்கள் நல்லா வாழணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், அதுக்காக பெரிய விஷயம்லாம் செய்யணும்னுலாம் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணுறது பெரிய மிஸ்டேக்கே இல்லை. தினமும் செய்கிற சின்ன சின்ன ஹேபிட் தான். நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். நீங்கள் தினமும் ரிப்பீட் பண்ணுற விஷயம் உங்களை பில்ட் பண்ணுதா இல்லை பிரேக் பண்ணுதா? நான் இப்போ சொல்ல போகிற ஹேபிட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் இருந்து எடுங்க. ஃபஸ்ட்டு ஹேபிட், ஃபோன் அடிக்ஷன். காலைல எந்திரிச்சோடனே ஃபோனை செக் பண்ணுறீங்களா? டோபமைன் ஓவர்லோட் ஆகும், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி ஜீரோவாக இருக்கும். அதில் நீங்கள் நாள் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் ஃபோக்கஸ் ஆல்ரெடி டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். நம்மளோட காலையில் ஃபஸ்ட்டு 1 hour கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த ஹேபிட், புவர் ஸ்லீப், லேட் நைட் ஸ்க்ரோலிங். பாடி ரொம்ப டயர்டாகிடும், பிரெயின் ஸ்லோவாக இருக்கும், மூடு அன்ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம ஒரு 6 மணி நேரம் கூட தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எனர்ஜியே இருக்காது, ரொம்ப லோவாகிடும். ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க சக்ஸஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஹேபிட், நெகட்டிவ் திங்கிங். என்னால் முடியாது, என்ன லைஃப் இது அப்படின்னு உள்ள தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். இந்த தாட்ஸ் தான் பிக்கஸ்ட் பாய்சன். எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இல்லை, இன்டர்னலாக மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். உங்கள் தாட்ஸை சேஞ்ச் பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். ப்ரொக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பண்ணிக்கலாம், அது ஒரு ஹேபிட் ஆகிடும். ட்ரீம்ஸ் டிலே ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகும், கான்ஃபிடென்ட்டு சுத்தமாக ட்ராப் ஆகும். லேட்டுன்னு சொல்கிறது ஆக்சுவலி நெவர் ஆகிடும். அடுத்த ஹேபிட், நோ டிசிப்ளின். மோட்டிவேஷன் வரும்போது ஒர்க் பண்ணுவோம், அது டெம்ப்ரரி தான். டிசிப்ளின் தான் பெர்மனெண்ட். மோட்டிவேஷன் இல்லாத நாட்கள்லையும் ஒர்க் பண்ணுறவங்க தான் வின்னர்ஸ். அடுத்த ஹேபிட், லிவிங் இன் கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் சேஃபாக இருக்கிற வாழ்க்கையில் தான் இருக்கிறீங்களா? ரிஸ்க் எடுக்காமல் புதிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இது போதும், இதில் தான் இருக்கலாம்னு செட்டில் ஆயிட்டிங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு டேஞ்சர் ஹேபிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்னு தெரியுமா? அது ஒரு இன்விசிபிள் கேவ். நீங்கள் கம்ஃபர்டான ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் அது உங்களை க்ரோவே ஆக்காது. ஆரம்பத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும், நோ ஸ்ட்ரெஸ், நோ ஃபியர், நோ ரிஸ்க். ஆனால் அது ஸ்லோலி எந்த க்ரோத்தும் இருக்காது, எந்த சக்ஸஸும் இருக்காது, எந்த சேஞ்சும் நம்ம லைஃப்லையும் வராது. இதில் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் தினமும் சேம் ரொட்டீனில் தான் இருக்கிறீங்க, சேம் வேலை, சேம் திங்கிங், சேம் லைஃப். ஆனால் உங்கள் ட்ரீம் அது அப்படியே நின்றோம். ஏன் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வர மாட்டோம்? ஃபர்ஸ்ட் ஃபெயிலியருக்கு பயம், பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு டென்ஷன். நம்ம பிரெயினுக்கு ஒரு நியூ திங்க் கற்றுக்க ஃபஸ்ட்டு எப்போவுமே பயமாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி ஃபெயில் ஆகிட்டீங்க. ஒரு பறவைக்கு ரெக்கை இருக்கும், ஆனால் அது ஒரு கூண்டுக்குள்ளே இருந்தால் அதால் பறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும். எப்படி வெளியே வரலாம்? ஸ்டார்ட் பிக் வேணாம், ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வைக்க வேணாம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். தினமும் ஒரு நியூ திங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபியர் இருக்கிற விஷயத்த ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனாலும் கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் லிமிட்டை டெய்லி கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். க்ரோத் ஆல்வேஸ் அன்கம்ஃபர்டபுள் தான். கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஆவரேஜ் லைஃப் தான் கிடைக்கும். அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ரெடி ஆகிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சேஃபாக வாழணுமா அல்லது போல்டாக வாழணுமா? சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த ஹேபிட், கிவ் அப் ஈஸிலி. நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதை விட்டுருவீங்க. ஜிம்மு, ஸ்டடீஸு, பிஸ்னஸ்ஸு, ரிலேஷன்ஷிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இதை கிவ் அப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அப்படின்னா இது ஒரு சாதாரண ஹேபிட் இல்லை, இது உங்கள் ஃப்யூச்சரை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்க டேஞ்சர் ஹேபிட். ரியாலிட்டி என்னென்னா, நிறைய பேர் தோல்வியாக பார்க்குறதே இல்லை. அவங்க கைவிட்டதை அதை ஃபெயிலியர்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதை நிறுத்தலைன்னா உங்களை யாராலையுமே வின் பண்ண முடியாது. ஏன் நம்ம ரொம்ப சீக்கிரமே கிவ் அப் பண்ணுறோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்தாலே பயம், இம்மீடியட்டாக ரிசல்ட் இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுது, இல்லைனா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது ஆப்வியஸ்லி நமக்கு வந்தது, அண்ட் தென் கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகிறது. பட் ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட். ஜஸ்ட்டு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும் போது அது நிறைய தடவை விழும், ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லி அது என்றைக்குமே கைவிடுறது கிடையாது. அது திரும்பவும் விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான், முயற்சி பண்ணி தான் அது இப்போ வாக் பண்ணுது. ஆப்வியஸ்லி நம்ம அதே மாதிரி தான் லைஃபு. நீங்கள் ஒரு தடவை ஃபெயில் ஆனீங்கன்னா அது ஜஸ்ட்டு ஃபீட்பேக் தான், ஃபைனல் ரிசல்ட் இல்லை. இதில் ட்ரூத் என்ன தெரியுமா? நிறைய பேர் சக்ஸஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு தான் அதை கிவ் அப் பண்ணிட்டு போகிறாங்க.
லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வச்சுருந்தா கூட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பட் லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், வின்னர்ஸ்க்கும் லூசருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன் மோர் ட்ரை. ஒரு சின்ன கோலாக நீங்கள் செட் பண்ணுங்கள். பெரிய கோலை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ அதுவே நம்மளை கிவ் அப் பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன கோல் செட் பண்ணிப்போம். தென் என்ன நடந்தாலும் அதோட ப்ராசஸை நம்ம லவ் பண்ணணும். ரிசல்ட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுங்கள். அது லேர்னிங் பார்ட்டு தான். டிசிப்ளின் பில்டப் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் வராத நாட்கள்லையும் ஆக்ஷன் எடுங்க. கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் ஜோனி உங்களோடது. ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் ஸ்டில் ப்ராக்ரஸ். நீங்கள் ஸ்லோவாக போகலாம், ஆனால் ஸ்டாப் ஆகக்கூடாது. நீங்கள் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. கிவ் அப் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஃபைட் பண்ணுறது தான் ரியல் ஸ்ட்ரென்த்து. நீங்கள் டயர்ட் ஆகலாம், நீங்கள் ஃபெயில் ஆகலாம், ஆனால் நீங்கள் குவிட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் இப்போ கிவ் அப் பண்ணாமல் ஃபைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கே நன்றி சொல்லுவீங்க. நீங்கள் இப்போ கைவிட போகிறீங்களா, இல்லை இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ண போகிறீங்களா? இப்போ ஃபைனல் சொல்யூஷனாக ஒரு செக்மெண்ட்டாக பார்ப்போம். காலையில் ரொட்டீனை க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் மைண்ட் செட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஸ்மால் கோல் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வாங்க. லாஸ்ட் ஒன், கிவ் அப் பண்ணாதீங்க. 1% ஆஃப் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஈக்குவல் டு மேசிவ் சேஞ்ச். நீங்கள் இதை இப்போ சேஞ்ச் பண்ணினீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து உங்களோட சேம் லைஃப், சேம் ப்ராப்ளம், சேம் ரெக்ரெட்ஸ், இது எல்லாமே ஒரு ஸ்மால் ஹேபிட்லேருந்து பண்ணினீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் முழுக்க மாறிடும். ஒரு சின்ன ப்ராப்ளம்னு நினைப்போம், ஒரு சின்ன சேஞ்ச் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இன்னும் ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் கழித்து நம்மளோட லைஃப்பில் பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணுறது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை, நீங்கள் தினமும் ரிப்பீட் பண்ணுற ஸ்மால் ஹேபிட் தான். இந்த 7 ஹேபிட்டில் உங்கள் லைஃப்பில் அதிகமாக டேமேஜ் பண்ணுறது எது? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.